வணக்கம். சூரியனின் ஒளிவட்டப் பகுதியை ஆய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் பிஎஸ்எல்வி C-59 எனும் ராக்கெட் நேற்றைய தினம் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. புரோபா 3 எனும் 2 இணை செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் பயன்கள் என்ன? அதாவது அதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் என்ன என்பது குறித்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி முத்து அவர்கள் நம்மளிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பயன்கள் நமக்கு என்ன? தொடர்ந்து நிர்மாண தகவல்கள் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இதில் 2 கூறுகளாக நான் பார்க்கிறேன். முதலாவதாக இது ஐரோப்பிய விண்வெளி கழகத்தினுடைய ஒரு முக்கிய ஆய்வு பணி. அந்த ஆய்வு பணி என்பது இந்த புரோபா என்கின்ற இந்த பெயர் குறிப்பிடுவதைப் போல அது பெயர் சுருக்கம் என்று இருந்தாலும் கூட அது ப்ராஜெக்ட் ஃபார் ஆன்போர்ட் அட்டானமி என்றுதான் குறிப்பிடுகிறோம். அதாவது விண்வெளியில் இருக்கின்ற 2 கலன்களை, இரட்டை கலன்களை நாம் தன்னிச்சையாக இயங்கும்படியான ஒரு பரிசோதனையை ஐரோப்பிய விண்வெளி கழகம் இந்த இரட்டை விண்கலங்கள் வழியாக ஒரு செயற்கைக்கோள் என்ற நிலையில் அமைத்திருக்கிறார்கள். அதனாலே இந்த திட்டம் என்பது அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு முக்கியமான திட்டம். அதே சமயத்தில் இதனுடைய ஒரு பயன் என்பது இதில் இடம்பெறுகின்ற 2 விண்கலன்களில் ஒன்று என்பது அக்கல்டர் என்று சொல்லப்படுது. அதாவது சூரிய மறைப்புக்கான ஒரு உபகரணம், அது ஒரு விண்கலம். அதுவும் இந்த சூரியனை சுற்றி வருகின்ற அந்த வட்டப்பாதையில் நிறுத்தப்படுகின்றது. அதே போலவே அதற்கு பின்புறமாக அந்த மறைப்புக்கு பின்னால் இருந்து கொண்டு சூரியனை மறைக்கின்ற அளவில் கிடைக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை அது செயற்கையான பதிவாக ஒரு தொலைக்காட்டி எடுத்து பதிவு செய்து கொண்டிருக்கும். இந்த பதிவுகள் என்பது சூரியனுடைய ஒளிவட்டத்தில் இருந்து வெளிப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத இம்மிகள், அதாவது புற ஊதா கதிர்கள் சார்ந்த செய்திகள், அதில் இருக்கக்கூடிய மாஸ் இஜெக்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது அதனுடைய வெளிப்பக்கத்திலிருந்து சூரியனானது நிறைய துகள்களை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த உமிழ்வுகள் இது போன்ற செய்திகளை எல்லாம் அதில் பதிவு செய்வதற்காகவே சூரியனை அதனுடைய முழு வட்டப்பகுதியை முகத்தையும் மறைத்து அதனுடைய புறவட்டமாகி அந்த ஒளிவட்டத்தை மட்டுமே கண்காணிப்பதற்காக ஒரு திட்டமான பயிற்சி என்பது இந்த புரோபா 3 என்றில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது உள்ளபடியே நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்கின்ற ஒரு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் கீழ் இருக்கக்கூடிய இன்னொரு கிளை அமைப்பின் முகாந்திரம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா உதவி செய்வது என்பது அதற்கான ஏவு தளத்தையும் அதற்கான ஏவு கலனையும் பிஎஸ்எல்வி ராக்கெட் ஆகிய ஏவுகலனையும் நாம் பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பயன்பாட்டு வாகனம் என்பது வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு இந்த புரோபா 3 என்கின்ற பயணம் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. அந்த பிஎஸ்எல்வி C-59 ராக்கெட் நேற்றைய முன்தினமே செலுத்தப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு பள்ளிகள் மாணவ மாணவியர் மற்றும் அதாவது விஞ்ஞானிகள் மற்றும் அந்த ராக்கெட் ஆர்வலர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் செலுத்த வேண்டிய இந்த ராக்கெட் என்பது காலதாமதமாக ஒரு நாள் காலதாமதமாக நேற்று தினம் அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன தொழில்நுட்ப கோளாறு, எதனால் அந்த தாமதம் ஏற்பட்டது? உள்ளபடியே நான் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். இந்த துறையில் வரக்கூடிய பல்வேறு இறுதிக்கட்ட நிகழ்வுகள் அல்லது தாமதங்கள் எல்லாம் நான் அறிவேன். அது ஒவ்வொரு காலகட்டங்களில் சில நேரங்களில் மலைச்சாரல் இருந்தால் கூட அதை நிறுத்தி வைக்க வேண்டுமா என்பதை போன்ற ஒரு செய்திகள் எல்லாம் ஆராய்வோம். ஆனால் இந்த முறை இந்த குறிப்பிட்ட பயணத்தின் போது அந்நிய செயற்கைக்கோளில் இருக்கக்கூடிய உபகரணத்தில் ஒரு பிசிறு அல்லது ஒரு மாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிந்தவுடனேயே அதை நாம் வைத்து அனுப்ப வேண்டாம் என்ற திட்டம் அவர்கள் எடுத்திருக்கிறதுனாலேயே அந்த திட்டம் மாற்றி வைக்கப்பட்டது. அது அவர்களுடைய செயற்கைக்கோள் சார்ந்த ஒரு தொழில்நுட்ப விஷயமாக அமைவதனாலேயே அதில் இந்திய விண்வெளி துறைக்கு அதில் கூடுதல் பொறுப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இது அடுத்த நாள் இதே நேரத்தில், அதாவது மாலை ஏறத்தாழ 5 மணி என்ற அளவில் அது அனுப்பப்படுகின்ற பொழுது அதே நாள் மறுநாள் அதே சமயத்தில் அனுப்பப்படுகின்றது. ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட நேரம் என்பது ஐரோப்பிய விண்வெளி கழகத்தினுடைய ஒரு திட்டமிட்ட தல நேரமாக அது அமைய வேண்டும். அதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட நாளிலேயே அது ஒரு நாள் தாமதமாக சரி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது செலுத்தப்படுவதற்கு முன்னதாக பொதுவாகவே 3 மாதங்களுக்கு முன்னதாகவே அதனுடைய கவுண்ட் டவுன் என்கின்ற ஒரு நிலை, ஒவ்வொரு கட்டத்திலும் என்னென்ன பரிசோதனைகள் எல்லாம் அதில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை திட்டமிட்டு ஒவ்வொரு நிமிட கணக்கில் அமைத்து செய்வார்கள். அது கடைசி 1 நிமிடம் வரும் பொழுது அல்லது 1 மணி நேரம் வரும் பொழுது
பொதுவாகவே நாம் பூமியிலிருந்து கண்காணிப்பதை தவிர அதில் ஆன்போர்ட் ப்ராசஸர் என்கின்ற வகையில் அந்த செயற்கைக்கோளிலேயே இருக்கக்கூடிய உபகரணங்கள் அதனை வழிநடத்தக்கூடிய அளவில் அதனிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அதற்கு பிறகு பூமியிலிருந்து நாம் சொல்கின்ற கட்டளைகள் எல்லாம் அது ஏற்க வழி இல்லை. அதனாலேயே அப்படிப்பட்ட நிலையில் அது கடைசி நிமிட பரிசோதனையின் போது இது சொன்னதை அந்த செயற்கைக்கோளுடைய கருவி ஒரு வேளை சரியாக கேட்டிருக்கவில்லை என்றால் அதற்காக அதை நிறுத்தி வைத்து மீண்டும் பல முறை பரிசோதனை செய்த பிறகு இன்று அது குறிப்பிட்ட நாள் ஒரு நாள் தாமதமாக அதை அனுப்ப நேர்ந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கும். ஐரோப்பாவில் அதாவது ப்ரோபோ 3 செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் ஏன் அங்கே அனுப்ப முடியாத சூழ்நிலை இங்கே ஏன் அவங்க இங்கே வந்து அனுப்ப வேண்டிய காலநிலை இருக்காங்க? உள்ளபடியே இன்றைய உலக விண்வெளி வரலாற்றிலேயே இந்தியாவுக்கு ஒரு 2-3 வகைகளில் முக்கியத்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனமாக இயங்கி வருகின்றது. மற்ற நாடுகளிலெல்லாம் அமெரிக்காவானாலும் அது முகமையாகவும், ஐரோப்பிய விண்வெளி கழகமும் ஒரு முகமையாகவும், சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளாக முகமையாக அமைகின்றனாலேயே அந்தந்த நாடுகளில் அதற்கான பொருட்செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவிலிருந்து இத்தகைய செயற்கைக்கோள்களை ஏறத்தாழ ஒரு 500 கிலோகிராம் செயற்கைக்கோள்களை, அதுவும் குறிப்பாக இது முதன்முறையாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு முக்கிய பயணம். ஏனென்றால் பொதுவாக நம்முடைய நிலநடுக்கோட்டு பகுதியில் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் தான் நம்முடைய தகவல் தொடர்பு சாதனங்கள் ஆகிய இன்சாட் போன்ற செயற்கைக்கோளை அனுப்புவோம். அதை தவிர தொலைவுணர்வு செயற்கைக்கோள் என்ற வகையில் துருவப்பாதை வழியாக செயற்கைக்கோளை அனுப்பும் பொழுது ஏறத்தாழ 500 கிலோமீட்டரிலிருந்து 1000 கிலோமீட்டர் உயரம் வரை அதனுடைய எடைக்கு தகுந்த உயரத்தில் நாம் அனுப்புவோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட செயற்கைக்கோள் என்பது பூமிக்கு அருகில் 600 கிலோமீட்டரும் பூமிக்கு அப்பால் 60,000 கிலோமீட்டருமான ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில் செலுத்தியிருக்கிறோம். இந்த அனுபவம் என்பது ஏற்கனவே நம்முடைய இன்சாட் செயற்கைக்கோள் அனுப்பும் பொழுது 36,000 கிலோமீட்டருக்கு இதே போன்ற நீள்வட்ட பாதையில் நாம் செலுத்தி அனுபவம் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சந்திரயான், மங்கள்யான் திட்டங்களில் எல்லாம் இதே போல பல்வேறு நீள்வட்ட பாதைகளில் பல முறை அதனுடைய வட்டத்தை உயர்த்தி தான் நாம் நம்முடைய இலக்கை அடைந்திருக்கிறோம். ஆக இந்த பரிசோதனை என்பது இந்தியாவை பொறுத்தமட்டில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதனாலேயே இந்த குறிப்பிட்ட பயணம் என்பது பொருளாதாரம் சார்ந்தும், இந்த தொழில்நுட்ப விஷயங்களை கையாளுகின்ற இந்தியாவினுடைய திறமை சார்ந்தும் இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் உலக நாடுகளுடைய ஏறத்தாழ 34 நாடுகளுடைய 430க்கும் அதிகமான அந்நிய நாட்டு செயற்கைக்கோள்களை எல்லாம் நாம் இந்திய மண்ணிலிருந்து அவர்களுக்காக ஏவி அதற்கான பொருளும் ஈட்டியிருக்கிறோம் என்பது இனி ஒரு பின்னணியாக கூட அமைகிறது. கண்டிப்பாக சார். ஏற்கனவே வந்து சர்வதேச விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ், அதாவது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 2 பேர் வந்து தற்போது காலதாமதமாக இதுவரை மீட்கப்படவில்லை. ஏனென்றால் 8 நாட்களில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல மாதங்கள், ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் தான் இன்னும் அவர் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் இவ்வளவு காலதாமதம்? எதற்காக இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது? உள்ளபடியே இந்த குறிப்பிட்ட மனித விண்வெளி பயணம் என்பது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிக இலகுவான ஒரு செயல் திட்டம்தான். அவர்களை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நிலாவுக்கெல்லாம் மனிதர்களை அனுப்பிய அனுபவம் உடையவர்கள் தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட திட்டம் என்பது ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்து, அது போயிங் ஸ்டார்லைனர் என்கின்ற அந்த விமானங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஏற்கனவே அவர்கள் பல முறை நிலாவுக்கான ஏவுகணை செலுத்துகின்ற பொழுது சேட்டன் என்கின்ற அந்த விண்கலனை எல்லாம் அமெரிக்காவுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு தொழில்நுட்ப அனுபவம் உடையவர்கள்தான். ஆனால் இந்த மனித விண்வெளி பயணத்தின் போது முதன்முறையாக இந்த பயணத்தில் அவர்கள் தங்களுடைய ஒரு விண்கலனை வைத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தில் இந்த முறை ஏறத்தாழ 2 முறை அதனுடைய முதல் பயணம் என்பது முழு வெற்றி அடையவில்லை என்பதாகவும், 2வது பயணம் கூட அது ஒரு பகுதிதான் வெற்றி அடைந்த என்ற நிலையில் இருந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பயணத்தின் போது இது வெற்றி என்ற நிலையில்தான் தொடங்கியது என்றாலும், அது தொடங்கிய பொழுதே அதில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் சார்ந்த ஒரு கலனில் அந்த எரிபொருளை அழுத்தி அந்த என்ஜினுக்குள், அது பொறிக்குள் தள்ளிவிடுகின்ற ஒரு அழுத்தத்தில் உடைய ஒரு ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட அந்த உபகரணத்திலிருந்து கசிவு ஏற்பட்டதாக கவனிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த ஒரு கசிவு என்பது மாறிவிடும் என்ற நிலையில் கூட அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம்.
அதனால் திட்டத்தையே முழுமையாக நடத்தியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் பயணத்தின் போது கூட அது இறுதி கட்டத்தில் விண்வெளி சென்ற பொழுது அதனுடைய கலன்கள் ஏறத்தாழ 28 பொறிகள் அதில் இடம்பெறுகின்றன. அது 28 பொறிகள் என்பது பொதுவாக இது வானில் அந்த உபகரணத்தை அவர்களுடைய அந்த விண்கலனை தூக்கிச் செல்வது மட்டுமில்லாமல் அதில் பொருத்தப்பட்டிருக்கின்ற சில குட்டி உபகரணங்கள் எல்லாம் அதனுடைய திசையை திருப்புவதற்கும் அதனை மேல் கீழாக பக்கவாட்டிலோ அல்லது கொஞ்சம் உருட்டு வகையில் அதை திருப்புவதற்கோ எல்லாம் பயன்படும். அத்தகைய ஒரு தொழில்நுட்பத்திற்காக 28 குட்டி எரிகளும் இருக்கின்றன. அவற்றில் ஒரு 5 பொறிகளில் இத்தகைய ஒரு கசிவு ஏற்பட்டதாக கவனிக்கப்பட்ட பிறகு தற்செயலாக அது 4 பொறிகள் இயல்பாக செயல்பட்ட நிலையில்தான் இறுதியாக அவர்களை அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணைக்க முடிந்தது. கிளம்பும்போது சில சந்தேகங்களுடன் கிளம்பினாலும் மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாமதத்திற்கு பிறகுதான் அவர்களுடைய அந்த விண்கூடு என்பது சர்வதேச விண்வெளி கலனில் சென்று பொருந்தி இருக்கிறது. அப்பொழுதே இந்த பிரச்சனை என்பது அவர்களுக்கு அறியப்பட்டு விட்டது. இருந்தாலும் பொதுவாக அது 7 நாட்களுக்கு பிறகு திரும்பி அதை கொண்டு வர வேண்டுமென்றால் அந்த குறிப்பிட்ட அந்த அவர்களுடைய போயிங் ஸ்டார்லைனர் என்கின்ற அந்த விண்கூடு என்பது பொதுவாக அந்த விண்வெளியிலேயே 7 மாதங்கள் வரை தான் பொருத்தி இருக்க முடியும் என்பதான ஒரு நிலை இருக்கும். ஏனென்றால் அதற்கான தரக்கட்டுப்பாடு எல்லாம் கடந்து அதனுடைய ஆயுள் காலத்தையும் அதில் ஏறத்தாழ குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த வகையில் அது சென்ற பொழுது 1 வார காலத்திற்கு வைத்திருந்தாலும் அதில் ஏற்பட்ட கசிவு என்பது அதிகமாக இருந்ததாக பூமியில் சில ஆய்வு பரிசோதனைகளை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுவாக விண்வெளியில் செலுத்தப்படுகின்ற எல்லா எரிபொருள் சார்ந்த உபகரணங்களுக்கும் பொறிகளுக்கும் கலன்களுக்கெல்லாம் நேரடியாக பரிசோதனை செய்வதற்கான அதே பேட்ச் என்று குறிப்பிட அதே கூட்டத்தில் தயாரிக்கப்பட்ட விண்கலன்களை அல்லது எரிபொருள்களை கலன்களை வைத்திருப்பார்கள். அங்கே என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் அங்கே ஆராய முடியாது என்றாலும் பூமியில் அதை செய்து பார்க்கின்ற பொழுது இந்த திருத்தம் என்பது தேவைப்படும் என்பதற்காக அவர்கள் சில முயற்சிகளை 1 வார காலமாக செய்ய தொடங்கியிருப்பார்கள். இருந்தாலும் அந்த முயற்சி என்பது அவர்களுடைய ஹீலியம் கசிவுக்கு ஒரு நம்பகமான நிவாரணமாக அமையாததினால் அவர்கள் மனிதர்களை வைத்து திரும்புவது என்பது அவ்வளவு உச்சிதமல்ல என்று அவர்கள் கருதியதனாலேயே மனிதர்களை திரும்ப அவர்கள் அழைத்து வராமல் அந்த வெறும் விண்கலனை மட்டுமே பூமிக்கு திருப்பி கொண்டு வந்து அது ஜூன் மாதம் அனுப்பப்பட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மத்தியில் அது அமெரிக்காவுடைய நியூ மெக்சிகோ என்கின்ற ஒரு பகுதியில் அது தரையிறக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த மட்டும் இதில் 2-3 தொழில்நுட்பம் அல்லாத சில செய்திகளும் இருக்கின்றன. பொதுவாக அமெரிக்கா விண்வெளியிலிருந்து மனிதர்களை இறங்குகின்ற விண்கலன்கள் என்பது கடலில் தான் விழுந்து இறங்குவதாக அமையும். ஆனால் இந்த முறை இது தரையில் இறங்குவதற்கான ஒரு பறக்கும் குடை என்ற வகையில் அது குறிப்பிட்ட தளத்தில் ஒரு உயரத்தில் வந்த பிறகு அதனுடைய பறக்கும் குடையை விரித்து அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி மீண்டும் ஒரு முறை இன்னொரு பறக்கும் குடையை வைத்து வேகத்தை கட்டுப்படுத்தி இறுதியாக அது தரையில் விழுகின்ற பொழுது அதற்கு அடியில் இருக்கக்கூடிய பலூன்கள் போன்ற மிக வலுவான பந்து போன்ற அந்த பறக்கும் குடைகளை எல்லாம் கூட விரித்து தொம் என்று விழ வைத்திருப்பார்கள். ஆக இது ஒரு முக்கியமான முயற்சி. அமெரிக்காவை பொறுத்த மட்டில் மண்ணில் இறங்கியதும் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட மனித பரிசோதனை கூட ஒரு வகையில் அங்கு உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் சில விமர்சனங்களுக்கு உள்ளானதாகவும் சில செய்திகள் உள்ளன. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு முறை பழுதான நிலையில் திருத்தி அமைக்கப்பட்டதை நாம் மீண்டும் அனுப்புகிறோம் என்ற வகையிலும் இது சொல்லப்பட்ட செய்தியாக இன்னொரு செய்தி இருக்கின்றது. இது வர்த்தக ரீதியிலான ஒரு போட்டியாகவும் இது அமையும். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்த மட்டில் தனியான இன்னொரு நிறுவனம் இருக்கின்றது. அது ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் வழியாக ஏறத்தாழ பல கலன்களை எல்லாம் சர்வதேச விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரே கலனாக அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனத்தின் பெயரில் மட்டும் அமையக்கூடாது. மற்ற நிறுவனங்களையும் இத்தகைய தயாரிப்பில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போயிங் ஏர்லைனர் என்பதற்கு ஒற்றை ஒப்பந்த அடிப்படையில் இதை அனுமதித்திருக்கிறதான் தெரிகிறது. அதனாலேயே இந்த பின்னணி சார்ந்த சில செய்திகளும் அறிவியல் அல்லாத சில செய்திகளும் எல்லாமாகத்தான் இந்த பயணத்தினுடைய முயற்சி நடந்திருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட விண்வெளியில் இருக்கின்ற அந்த 2 விஞ்ஞானிகள், அது சுனிதா வில்லியம்ஸ், அது புச் வில்மர் என்கின்ற அந்த 2 பேருமே
அதற்கு பிறகு பல பரிசோதனைகள் செய்யுமாறு அவர்களுக்கு சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டதாலும், அது தவிர இந்த ஸ்பேஸ் எக்ஸ் சார்ந்த அடுத்த விண்கலம் என்பது மீண்டும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்த வருகின்ற 2020 பூச்சி வில்மர் அவர்களையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து கொண்டு வருவதற்கான திட்டத்தை ஸ்பேஸ் எக்ஸ் வழியாக இவர்கள் நடைமுறைப்படுத்த எண்ணியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கின்றது. சார், சமூக வலைதளத்தில் பல தகவல்கள் பரவி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா, இந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் உடல்நிலையும் சரி, உடனிருப்போர் உடல்நிலையும் சரி, நாளுக்கு நாள் எடை குறைந்து கொண்டே வருகிறது. உடல்நிலை பாதிப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து பல தகவல்கள் வெளியாகி வருகிறது. எது மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது? உடல் எடை உண்மையாகவே குறைந்து வருகிறதா? என்ன காரணம்? இவர்களை மீட்க அரசு முயற்சி எடுத்து வருகிறதா? உள்ளபடியே விண்வெளி நிலையங்களில் தங்கியிருக்கின்ற விண்வெளி வீரர்களுடைய உடல்நிலை, மனநிலை போன்ற செய்திகள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களை நாம் அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பதிவு செய்து அதற்கு தகுந்தபடியான உணவுகளை இங்கிருந்து அனுப்பும்போது அனுப்பி கொண்டு தான் இருப்பார்கள். ஏனென்றால் நாம் எடையற்ற ஒரு நிலையில் அங்கே அந்தரத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றோம். பூமியில் உள்ள ஒரு சூழ்நிலையும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட நிலையில் நம்முடைய இரத்த ஓட்டம் என்பது கூட பொதுவாக தலையில் இருந்து கால் வரை போகின்ற இரத்தம் என்பது தலைக்கு அதிகமாக ஏறுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவருடைய கழிவுப் பொருள் உடலில் இருந்து வெளிப்படுகின்றது. இயல்பாகவே ஒரு நாளைக்கு 10 கிராம் வீதம் அது இழப்பாகத்தான் இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கே. அத்தகைய விண்வெளி மனிதர்களுக்கும் அது அப்படித்தான் அமையும். ஆனால் அவர்கள் பூமியில் இருப்பதை போன்ற நம்முடைய வீட்டு கணக்கில் உள்ள சாப்பாடுகளை சாப்பிட இயலாதனாலும் அவருடைய எடை என்பது குறைந்த அளவில் சாப்பிட்டாலும் அதிக அளவில் அவர்கள் உடை இயல்பாகவே கழிக்க வேண்டிய கழிவுகளை வெளியேற்றும் போது எடையும் குறையத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை, அவருடைய முதுகுத்தண்டு பொதுவாக இடை குறைந்த ஒரு கிராவிட்டி குறைந்த ஒரு நிலையில் இடையிருப்பு குறைந்த எடையற்ற ஒரு நிலையில் இருப்பதனாலேயே அது சாதாரணமாக அல்பம் சகலம் மாற்றங்கள் வரும். அது குறைவாகவும் இருக்கலாம், உயரம் கூடவும் செய்யலாம். ஆக இத்தகைய உடல்நிலையில் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இயல்பாக நடைமுறைதான். ஆனால் ஒரு வாரத்திற்கென்றே திட்டமிட்ட பயணமாக இருந்ததனால் அதற்கான முன்கருதல் பயிற்சிகளும் வேறு மாதிரி அமைந்திருக்கும். பொதுவாக இவர்களை ஒரு வருடத்திற்கு அனுப்புகின்றோம் என்றால் அதற்கான தயாரெடுப்புகள் வேறையாக இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் எதிர்பாராத வகையில்தான் இந்த 4-5 மாதங்கள் அதிகமாக தங்கும்படி ஆனது. அதனாலேயே அந்த உடலில் சில மாற்றங்கள் என்பது இயல்பாக தவிர்க்க முடியாது. ஏனென்றால் விண்வெளியில் நாம் பொருள்களை கொண்டு சேர்க்க முடியுமே தவிர அதற்கான உடற்பயிற்சியும் அதற்கான மனப்பயிற்சியும் எல்லாம் அவர்கள் முன்பிருந்தே பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாய்த்திருக்காது. அதனாலேயே அவருடைய எடை குறைவாக இருந்திருக்கும். உள்ளபடியே அவருடைய மனநிலையிலும் சில மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் அது நமக்கு இங்கே பூமியில் இருப்பவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் பொதுவாகவே விண்வெளி நிலையங்களில் பரிசோதனை செய்யும் பொழுது சில பரிசோதனைகளை குறித்தெல்லாம் நான் பல நூல்களில் எழுதியிருக்கின்றேன். ஒரு உடலை ஒரு வாளியில் உட்கார வைத்து தண்ணியில் கையை சுற்றினால் வாளியில் உள்ள தண்ணீர் எப்படி கீழே விழாமல் இருக்குமோ அதே போல் பெரிய பிரம்மாண்டமான ஒரு சுழற்சி கருவிகளில் வைத்து மனிதர்களை உட்கார வைத்து சுழற்சி செய்வார்கள். அப்போது தலையில் இருக்கின்ற ரத்தம் முழுவதும் கீழ் வரும். அதேபோல் அவருடைய உடல்நிலையில் குடலுக்குள் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் இருந்தால் சில வழி மூக்கு வழியாக வெளியில் வரும். இத்தகைய பல பரிசோதனைகளையும் கடக்க வேண்டும். அது மட்டுமில்லை, மனநிலை பயிற்சி என்பது ஒரு இருண்ட கூட்டுக்குள் அல்லது ஒரு பெட்டிக்குள் அவர்களுக்கான சில கருவிகளை பொருத்தி வைத்து வெளியே இருந்து கொண்டு அமைதியாக இருந்து விடுவார்கள். அவர்கள் எவ்வளவு நேரம் கழித்து இதற்கு போதும் என்கின்ற மனநிலை முற்றிய நிலையில் அவர்கள் தங்களுடைய நிலை கடந்து வெளியில் உள்ளவர்களை ஆபத்து காக்க வேண்டி கேட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு கதவு திறந்து விடப்படும். அத்தகைய மனநிலை பரிசோதனை என்பதும் இது இடம்பெறும். ஆக பல்வேறு நிலை பரிசோதனைகள் இருக்கும். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பல முறை 7 முறை விண்வெளிக்கு சென்று அனுபவம் மிக்கவர். அது மட்டும் இல்லை, விண்வெளியில் கூட 50 முறை இறங்கி நடந்திருக்கின்றார். அவருடைய 500 நாட்களுக்கு மேலாக தங்கியிருக்கின்றார். ஆனால் ஒரே பயணத்தின் போது நீண்ட காலம் தங்கியவர்கள் என்ற வரிசையில் ஒரு சிலர் இருந்தாலும் அவர் அனுப்பப்பட்ட போது அவர் 50வது இடத்தில் இருந்தார் என்று இப்பொழுது 12வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறார். என்றால் ஏறத்தாழ 5 மாதங்கள் அதிகமாக அங்கே தங்கிய நிலை உண்டாயிற்று. அதனாலே இதெல்லாம் சர்வதேச அளவில் ஒட்டுமொத்த கருவிகளாக பார்க்கும் பொழுது அவருடைய மனநிலையும் உடல்நிலையும் சற்று மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கும் என்பதை
நாம் எதிர்பார்ப்பது தான் அது நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்ப தற்போது நீங்க விஞ்ஞானி அந்த அடிப்படையில் பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. தற்போது வளர்ந்து வரும் மாணவ மாணவியர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் எப்பொழுதுமே ஒரு படிப்பு, முனைப்பு, உழைப்பு என்ற ஒரு செய்தியை நான் ஒரு மந்திரம் போல சொல்வேன். நீங்கள் படிக்கின்ற எந்த துறை பாடமாக இருந்தாலும் நன்றாக படியுங்கள். அதே போலவே அந்த பாடங்களில் நல்ல முனைப்புடன் படியுங்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி நாம் குறைந்து விடுவோம், கூடி விடுவோம் என்றெல்லாம் அக்கம் பக்கத்தில் சொல்கின்ற செய்திகள் எல்லாம் கேட்டு நீங்கள் மனம் தளரக்கூடாது. அதை கேட்கவே கூடாது என்பதுதான் கருதி இருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் நான் அதை உணர்ந்திருக்கின்றேன். நான் திருநெல்வேலியில் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக வந்த பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி ஆவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது தமிழிலும் ஆங்கிலத்திலும் பள்ளியில் முதல் மாணவனாக இருந்த மட்டுமல்ல, ஆங்கில கல்வி என்பது நான் புகுமுக வகுப்பில் தான் படிக்கத் தொடங்கினேன். அப்பொழுது தமிழில் முதல் மாணவனாகவும், கணிதத்திலும் 100க்கு 100 மதிப்பெண்களும், வேதியியலிலும் இயற்பியலிலும் 85% அதிக மதிப்பெண்களும் பெற்றவர் மட்டுமல்ல, பட்டப்படிப்பு வேதியியல் துறையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு முதன் முறையாக 87% மதிப்பெண்கள், 85%க்கு அதிகம் ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன் என்று சொல்வார்கள். அது முதன் முறையாக பெற்ற ஒரு 2வது மாணவன், யூனிவர்சிட்டியிலே 2வது மாணவன் என்ற நிலையில். ஏனென்றால் நான் படிக்கின்ற காலங்களில் அக்கம் பக்கம் உள்ள செய்திகளை பார்த்து நான் மனம் தளர்வது கிடையாது. அதற்காக சொல்வேன், நான் நம்பிக்கை என்பதுதான் முக்கியமே தவிர, நாம் மற்ற விஷயங்களில் நான் கூட ஒரு செய்தியாக ஒரு கேள்விக்கு ஒருத்தருடைய பதில் சொன்னேன். அது நம்பிக்கை என்பது என்னுடைய பார்வையில் 5 வகைப்படும் என்று. அதே ஒரு பார்த்து நாம் தெரியாத்தனமாக ஒரு விஷயத்தை நம்புகிறோம் என்றால் அது ஃபெய்த் என்று சொல்வார்கள். அது மூட நம்பிக்கையாக கூட இருக்கும். யாரையாவது நாம் நம்பினால்தான் நடக்கும் என்று போனால் செய்வோம். அது ஹோப் என்று சொல்வார்கள். அதையும் நம்பிக்கை என்று தான் நாம் தமிழில் சொல்கின்றோம். சில நேரங்களில் இறை நம்பிக்கையும் பிலீஃப் என்பது நம்பிக்கையாக தான் சொல்லப்படுகிறது. அதே நேரங்களில் நாம் நீதித்துறையை நம்பும் பொழுது ட்ரஸ்ட் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆக ஃபெய்த், ஹோப், பிலீஃப், ட்ரஸ்ட் என்கின்ற ஒவ்வொரு கட்டங்களிலும் சராசரியாக உயர்ந்து வரும். ஆனால் 100க்கு 100 கிடைக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் என்று தான் கருதுகின்றேன். அந்த வகையில் தான் நான் நம்முடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் எதை படித்தாலும் நாம் முனைப்பாக படிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அது நாம் கொஞ்சம் அவன் கூடியிருக்கிறது குறைந்திருக்கிறது என்பதெல்லாம் சொல்லாமல் உழைக்க வேண்டும். இதைத்தான் நான் என்னுடைய அனுபவத்தில் 3 செய்திகளாக சொல்லும் பொழுது, படிப்பு, முனைப்பு, உழைப்பு இருந்தால் நீங்கள் எந்த துறையில் ஆனாலும் முன்னேறலாம். திருக்குறளில் கூட இதை நான் வேறொரு வகையில் பார்ப்பது உண்டு. அதை மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன். நான் திருக்குறளில் நிறைய நினைவு போட்டிகளெல்லாம் கல்லூரி காலங்களிலேயே பரிசு வாங்கியிருக்கிறேன் என்பது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லை, திருக்குறளுக்கு ஒரு அறிவியல் உரை எழுதியிருக்கிறேன் சமீபத்தில். அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது, அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் நன்கொடையான் கட்டே தெளிவு என்று ஒரு மனப்பாட பகுதியில் வராத ஒரு திருக்குறள் இருக்கிறது. அன்பு என்றால் நாம் என்ன உயிரினத்தில் அன்பு என்று சொல்கின்றோம். ஆனால் நான் என்ன சொல்வேன், லவ் டுவர்ட்ஸ் ஒர்க் என்று குறிப்பிடுகின்றேன். படிக்கின்ற பாடங்களில் செய்கின்ற கடமைகளில் அன்போடு செய்யுங்கள். எனக்கு அது புரியாது, எனக்கு விளங்காது, எனக்கு வராது என்று ஒரு வெறுப்பில் இருந்தேன், அது வரவே வராது. ஆக கடமையிலும் காரியத்திலும் படிப்பிலும் பாடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். 2வது அறிவு என்பது கல்லூரிகளானாலும் பள்ளிக்கூடங்களானாலும் கல்விக்கு 3 கூறுகளாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவார். அவருடன் 42 ஆண்டுகள் பயணித்தவர் என்ற வகையில் நான் கவனித்திருக்கிறேன். அவர் சொல்கின்ற செய்தியானது எஜுகேஷன் 3 காம்பனன்ட்ஸ் குறிப்பிடுவார். நீங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பாடப்புத்தகங்கள் தவிர நூலகங்களில் சென்று நூல்களை படிக்க வேண்டும், லைப்ரரி. அதே போலவே அறிஞர்கள் உரைகளை கேட்க வேண்டும், ஆசிரியர் உரைகளுக்கு அப்பால் அறிஞர்களுடைய உரைகளை கேட்க வேண்டும், லெக்சர். 3வதாக நீங்கள் எதையும் கைப்பட எழுதி படிக்க வேண்டும், வாய்விட்டு சொல்லி படிக்க வேண்டும். அதைத்தான் பரிசோதனை கூடங்களில் நீங்கள் செய்து படித்தால் மறக்கவே மாட்டீர்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு பல பாடங்கள் இன்றைக்கு மனப்பாடமாக இருப்பதற்கு காரணம் நான் எழுதி படித்தவன் என்ற வகையில். அந்த வகையில் நான் எழுதிய பாடப்புத்தகங்களெல்லாம் இன்னும் பாதுகாத்து வருகின்றேன். அது என்பது 3வதாக லெபார்டரி என்பது. லைப்ரரி, லெக்சர், லெபார்டரி. இந்த L³ என்ற ஃபார்முலா உங்களுக்கு வசமானால் உங்களுக்கு கற்றறிவு, கேட்டறிவு, பட்டறிவு, இந்த 3 அறிவு தான் உங்களுடைய அறிவு தொகுதியாக அமையும். அதைத்தான் வள்ளுவருக்கு நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு, அறிவு என்பது இந்த 3 வகை அறிவு தளம். 4வதாக தெளிவு. அன்பு, அறிவு, தேற்றம். தேற்றம் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்,
தெளிவு. தெளிவு என்றால் நீங்கள் என்னவாக வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவைத்தான் அவர் தேற்றம், கிளாரிட்டி என்ன ஆக வேண்டும் என்பது. நான்காவதாக அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை. அவாவின்மை என்றால் நாம் என்ன சொல்வோம், அதனிடத்திலும் இதனிடத்திலும் ஆசையை நீக்கி இருப்பதாக ஒரு செய்தியை காலகாலமாக சொல்வோம், படித்து கொண்டிருப்போம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவா இன்மை என்றால் இந்த ஏயும் பியும் கலந்தால் சி தான் கிடைக்கும் என்கின்ற ஒரு முன்கருதல் இல்லாமல் உங்கள் காரியத்தை செய்யுங்கள். முன்கருதல் என்பது ப்ரிஜுடைஸ் என்பார்கள், அதை அறிவியலில் பயஸ்னஸ் என்று கூட சொல்வார்கள். ஆக அத்தகைய அன்பயஸ்டாக அவா இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். கிடைத்த விடைதான் அறிவியல் விடை, அதுதான் நடைமுறை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவா இன்மை. அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் இருந்தால் நீங்கள் எந்த துறையிலும் தலைசிறந்து விளங்கலாம் என்பதுதான் உண்மை. ஆக எனக்கு உதவியது திருக்குறளும் அப்துல் கலாம் அவர்கள் தான். நன்றி சார். அதாவது பிஎஸ்எல்வி C-59 ராக்கெட்டின் செயல்பாடுகள் குறித்தும் அங்கு இருந்த சுனிதா வில்லியம்ஸ் உடல்நிலை அவருக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி எவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நம்மிடையே தெரிவித்த விஞ்ஞானி முத்து அவர்கள் தொடர்ந்து பள்ளி மாணவியர்களுக்கும் பல்வேறு தகவலை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 3 செயல்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும், நூலகத்திற்கு செல்ல வேண்டும், அறிஞர்களின் புத்தகங்களை படிக்க வேண்டும், தங்கள் செயல்பாடுகளை செயல்கள் திரட்டி பார்க்க வேண்டும், பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது மாணவியருக்கு பல்வேறு ஊன்றுகளாக அமையும் என்பதே உண்மை. சத்தியம் டிவிக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் மதுரையிலிருந்து கார்த்திக்.